ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2010ல் ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஃபேண்டசி மூவி தான். கைக்கு பதிலாக 2 ரெக்கையோட பிறந்த ஒரு சின்ன பொண்ணோட அழகான பயணத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங் சீன்லேயே வார் அப்படின்ற ஒருத்தரை தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அவரும் அவருடைய ஒய்ஃபும் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது நெதர்லாண்டில். அவருக்கு ஒரு அழகான ஒரு ஃபார்மும் இருக்கு. இவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். பட் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு குழந்தையே இல்லை. இவங்களுடைய லைஃப் 2 பேருக்குமே ஒரு மாதிரி வெறுமையாக தான் போயிட்டு இருக்கும். அதனால நம்ம ஹீரோடைய வேலை அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாமே போட்டோ எடுக்கிறது, அதை பத்தி கதை எழுதுறது தான் நம்ம ஹீரோடைய முழு நேர ஒர்க்காவே அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு நாள் இவர் எப்பயும் போலவே அந்த நோட்ஸ்ல எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு இதுவும் அழுகுறல் கேக்குது. ஏதோ குருவி அழுற மாதிரி ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது. எங்க இது வருது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகும்போது ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு குட்டி குழந்தை ஒண்ணு தெரியுது. அது குழந்தை பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியும் கை வந்து பேர்ட்ஸோட கையாகவும் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு சரி அவங்க அம்மா இங்க எங்கேயாச்சும் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறாரு. ரொம்ப நேரம் பார்த்துமே அங்க யாருமே இல்லை அப்படின்றதுனால அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்து அவங்க வைஃப் கிட்ட தான் காட்டுறாங்க. அவங்களால இதை நம்பவே முடியல. என்னது பறவை மாதிரி இருக்கிற ஒரு மனுஷ குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி நின்னாலுமே அந்த குழந்தைய பாத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேருமே முடிவு பண்றாங்க. ஹீரோயின் சொல்வா நம்ம ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு இது ஒன்றும் மனுஷ குழந்தை இல்லையே, அது மட்டும் இல்ல நான் இது ஒரு மரத்து கடையில இருந்தா எடுத்தேன், பேரண்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாரு. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரா அப்படின்னு ஒரு அழகான ஒரு பேரையும் வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஒரு பாபி டால் ஒண்ணு ஆர்டர் பண்றாங்க நம்ம ஹீரோயின். எதுக்காக அப்படின்னா இந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸுக்காக தான். இதோட சைஸோட ட்ரெஸ் எல்லாம் நமக்கு எங்கேயும் கிடைக்காது அப்படின்றதுனால அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டாலுமே அந்த ஒரு குழந்தையோட சிறகு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி இது எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய சாக்ஸ் எடுத்து கட் பண்ணி இந்த கையை மறைக்கிற மாதிரி அழகா ட்ரெஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுடுறா. இதுக்கப்புறம் இந்த குழந்தைய வெளியில எங்க வேணாலும் கூட்டிட்டு போகலாம், யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்ட்டு. இப்ப அப்படியே அந்த குழந்தைய கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு தான் வராங்க. போற டைம்ல பக்கத்துல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் எல்லாருமே அந்த குழந்தைய பயங்கரமா சுத்தி வளைச்சு கொஞ்சுறாங்க. இந்த குழந்தை உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்கும்போது நாங்க தத்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க இந்த குழந்தைக்கு நீ பால் ஒழுங்கா கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கு இல்லையா, அதனால கேக்குறாங்க. இதை கேட்டதுமே டக்குன்னு அங்க இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் கடகடன் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த குட்டியுமே இப்ப கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அந்த குட்டியை தன்னுடைய சொந்த குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் அந்த குழந்தை அழகா பறக்க ஆரம்பிக்குது. ஒழுங்கா பறக்க முடியல அப்படின்னாலுமே ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணுது. இந்த குழந்தைங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய குழந்தையாவே நினைக்கிறதுனால நைட் தூங்கும்போது கூட அந்த குட்டிக்கு நம்ம ஏன் பறக்க முடியல, நம்ம நிறைய பறக்கணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கு. ஏன்னா இவ ஒரு பறவை தானே. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போகுது. இன்னுமே ஃப்ளோரா பயங்கரமா வளர்ந்து. அது மட்டும் இல்லாம புதுசா இப்போ பிபி அப்படின்னு ஒரு சவுண்டையும் பேச ஆரம்பிச்சிருக்கான். அது கேட்கும் போது அந்த அம்மா அப்பாக்கு இன்னுமே பயங்கர சந்தோஷமா இருக்கு. குழந்தை ஃபர்ஸ்ட் அம்மா அப்பான்னு பேசும் இல்லையா, அந்த மாதிரி இவ பிபின்னு சொல்றது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இவ இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு இவ்வளவு நாள் இவளை வளர்த்ததுனால. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே சொல்லி கொடுக்க ட்ரை பண்றா, அவ சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே நம்மளுடைய ஃப்ளோரா அதெல்லாம் சொல்லல, பிபி பிபின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஃப்ளோரா கீழே இருக்கிற சிலந்தியை பிடிச்சி சாப்பிடுறத நம்ம ஹீரோயின் பாத்துடுறா. அதனால சரி இவ இதுதான் சாப்பிடுவா போல அப்படின்னு நினைச்சிட்டு மண்ணுக்குள்ள இருக்கிற புழுவை பிடிச்சிட்டு வந்து நம்ம ஃப்ளோரா கொடுக்குறாங்க. அவளும் அது ரொம்ப சந்தோஷமா விரும்பி சாப்பிடுறா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம பொண்ணு எப்படி இருப்பா, இந்த மனுஷங்க கூட எப்படி அவ வளருவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனாலேயே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஃப்ளோராவை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அங்க இருக்கிற மனுஷங்களை எல்லாம் பார்த்து கொஞ்சம் பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்றது எல்லாமே பாக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு வந்திருப்பா. பட் நம்ம ஹீரோயின் எவ்வளவுதான் ஸ்டெப் எடுத்தாலுமே ஃப்ளோராக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட மண்டிலே ஏறல. அங்க இருக்கிற ஒரு லவ் பேர்ட்ஸ் தான் நம்ம ஃப்ளோரா பாத்துட்டு இருப்பா. அதை பார்த்ததும் நம்மளுமே பறக்கணும் அப்படின்னு நம்ம ஃப்ளோராக்கு தோணுது. அவளுடைய விங்ஸ் எல்லாமே எடுத்து பறக்கிறதுக்காக ட்ரை பண்றா. ஆனா இவ இப்படி பண்றது யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா பயங்கர பிரச்சனை அப்படின்றதுனால அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து பாத்ரூம்ல வச்சிடறா. எதுக்காக அப்படின்னா அவ இஷ்டம் போல இங்க பறக்கட்டும், யாருக்கும் தெரியாது அப்படின்றதுனால. பட் ரொம்ப நேரம் ஆகியுமே ஃப்ளோரா வெளியிலே வரல. என்னடான்னு ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த பாத்ரூம் விண்டோ வழியா நம்ம ஃப்ளோரா பறந்து வெளியில போயிருப்பா. பட் நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா, அதனால நம்ம ஃப்ளோரா பறக்கிறத மட்டும் பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டு. இந்த பக்கம் ஃப்ளோராவை தான் காட்டுறாங்க. அவ பயங்கர எக்ஸைட்டடா பறந்துட்டு இருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் வானத்துல பறக்கிறா அப்படின்றதுனால. பட் நம்ம ஃப்ளோரா நார்மலான ஒரு பேர்ட் கிடையாது இல்லையா, அதனால அவளுக்கு பறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற பறவைகள் எல்லாம் பறக்கிறதுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம ஃப்ளோராக்கு யாருமே இல்லை. அப்படியே தத்தி
கத்தி ஏதோ கஷ்டப்பட்டு பறக்குறா. பட் அவங்களுடைய உடம்பு வந்துட்டு பயங்கர வெயிட்டா இருக்கிறதுனால தொப்புன்னு போய் விழுந்துடுறா. நல்ல வேலைக்கு விழுந்தது ஒரு பெட்டா இருந்தது. அடுத்த சீன்ல லூஜா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. அவளுக்கு ஒரே ஒரு அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அவரும் பயங்கரமா வேலை வேலைன்னு மட்டும் தான் இருப்பாரு. அதனாலே இந்த லூஜான்ற பொண்ணு அவரால் பாத்துக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம ஃப்ளோரா வந்து விழுந்ததே இவளுடைய வீட்லயே தான் இருக்கும். அப்பதான் அந்த குழந்தை அவளுடைய பெட்டுக்கு வரா. வந்து பார்க்கும்போது நம்ம ஃப்ளோராவை பாக்குறா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஃப்ளோராவை பார்க்கும்போது லைட்டா பயப்படுறா. பட் அதுக்கப்புறம் பயங்கரமா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. உனக்கு எங்க இருந்து இந்த சிறகு கிடைச்சது? எனக்கும் இந்த மாதிரி ஒரு சிறகு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றா. பட் நம்ம ஃப்ளோரோட வாயில இருந்தா பீயை தவிர வேற எதுவுமே வரல. அது என்னதான் அவன் சொன்னாலுமே நம்ம ஃப்ளோராவை அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வீட்டுல அவ கூட விளையாடுறதுக்கோ பேசுறதுக்கோ வேற யாருமே இல்ல அப்படின்றதுனால. அப்படியே அவங்க உட்காந்து 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஃப்ளோரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை அவங்க பயங்கரமா சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு ஹீரோவும் வராரு. என்னதான் இருந்தாலும் அவ ஒரு குட்டி குழந்தை தானே, ரொம்ப தூரம் எல்லாம் அவளால பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிட்டில தேடுறதுக்காக வராங்க. ஆனா இந்த பக்கம் லூஜாவும் ஃப்ளோரா கூட பயங்கரமா விளையாடி விளையாடி அவளும் ஏதோ ஒரு பறவை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறா. அதனாலேயே 2 பேரும் பறந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு அடியில வராங்க. அப்படியே பறந்து பறந்து ஃப்ளோரா அந்த மரத்துக்கு மேல போயிட்டு ஒரு இடத்துல நிம்மதியா நல்லா படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அப்புறம் அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு இவங்க 2 பேரும் இருக்கிற அதே மரத்துக்கு அடியிலே வந்துடுறாங்க. அங்க வச்சு நம்ம லூஜாவையும் உங்க இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அப்ப நம்ம லூஜா அவங்கள பார்த்து கேக்குறா, நீங்க யாரை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவோம், அது பயங்கரமான ஒரு சீக்ரெட்மா அப்படின்ட்டு. அதுக்கு உடனே லூஜாவும் சொல்லுவான், என்கிட்டயும் நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இருக்கிற சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? என்கிட்ட ஒரு ரெக்க வச்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவ இந்த மரத்துக்கு மேலதான் இருக்கா அப்படின்னு சொன்னதும் இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சரி அந்த மேல மரத்து மேல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் பார்த்தா அதுக்கு முன்னாடியே அவ பறந்து எங்கேயோ போயிருக்கா. அதனால திரும்பவும் அவளை தேடுறதுக்காக 2 பேருமே போறாங்க. இந்த டைம் இந்த தேடுதல் பயணத்துல அந்த லூஜா பாப்பாவும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. பக்கம் நம்ம ஃப்ளோராவை தான் காட்டுறாங்க. பறவைகள் எல்லாம் எந்த சைடா போதும் அவங்க கூட சேர்ந்து பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பறந்துட்டு இருப்பா. இந்த டைம் அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் ஆன மாதிரி பாடி வெயிட்னால ரொம்ப தூரம் அவளால பறக்க முடியல. இந்த டைம் கரெக்டா ஒரு சர்ச் மேலேயே போய் விழுந்துடுறா. அங்க இருக்கிற கொஞ்சம் பேரும் இவளை பாத்துடுறாங்க. அதனால அது குழந்தைதான் விழுந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு ஃபயர் ஃபைட்ஸா கூப்பிடுறாங்க. அவங்க வந்து கீழே விழுந்துட்டா பிடிக்கிறதுக்கான அந்த துணி எல்லாமே ரெடி பண்றாங்க. அப்புறம் அந்த ஃபயர் ஃபோர்ஸ்ல இருந்த ஒரு ஆளு எப்படியோ கஷ்டப்பட்டு அது மேல எல்லாம் ஏறிட்டு நம்ம ஃப்ளோராவை காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஃப்ளோரா அங்கிருந்து பயங்கரமா பறந்து போயிடுறா. இது ஒரு பயங்கரமான நியூஸ் ஆயிடுது. இது எல்லாமே இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் மக்களுடைய தாட்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய ஏதோ ஒரு கழுகுதான் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே அந்த 3 பேருமே அந்த குழந்தைய காப்பாத்த ட்ரை பண்ணா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் கிட்ட தான் போயிருக்காங்க. ஆனா அந்த பக்கத்துல இருந்த அந்த ஃபயர் ஃபைட்டர் பயங்கரமா சோகமா இருக்காரு. என்னால அந்த குழந்தைய காப்பாத்த முடியல, அது ஒரு கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயினும் அவர்கிட்ட அது ஒரு பறவைதான், நீங்க இவ்வளவு வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியுமே அவரு கேட்கவே இல்லை. அவர் அதை நம்ப கூட இல்லை. ஆனா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அந்த குழந்தை பறந்து போனது சவுத் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்ப அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும் போதுதான் அந்த ஃபயர் ஃபைட்டர் சொல்லுவாரு, நானுமே உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 3 பேரும் கூட சேர்ந்து அவருமே வராரு. இந்த பக்கம் நம்ம ஃப்ளோராவை தான் காட்டுறாங்க. அவ ஒரு விண்டோ கிட்ட உட்காந்துட்டு இருக்கா. அங்க இருந்துகிட்டே பக்கத்துல இருக்கிற பறவைகள் எல்லாம் பாக்குறா. அதனால திரும்பவும் அவ பறக்க ஆரம்பிக்கிறா. அவ பறக்கிறப்போ ஒரு சவுண்ட் விட்டுட்டே பறப்பா. அது அங்க இருக்கிற லூஜாக்கும் கேட்டுருது. அதனால திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஃப்ளோரா கழுத்துல போட்டிருந்த அந்த ஸ்கார்ஃப் வந்து பக்கத்துல இருந்த ஒரு கிணத்துக்குள்ள விழுறது. அதை பார்த்ததும் நம்ம ஃப்ளோரா தான் கிணத்துக்குள்ள விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அங்க வந்து பாக்குறாங்க. அந்த கிணத்துக்குள்ள இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. பட் இறங்கி பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உண்மையாவே அது ஃப்ளோராவா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லூஜா தான் இறங்கி போய் பாக்குறா. பார்த்தா அங்க ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. அதை பார்த்தது இவங்களுக்கு மறுபடியும் பயங்கரமா கஷ்டமாகுது. அப்படியே ரொம்ப லேட் ஆயிடுது. சரி இதுக்கப்புறம் தேடி என்ன பண்றது, நம்ம எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. அப்ப நம்ம லூஜா பயங்கரமா குளிச்சுலாம் ரெடி ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல ஒரு மரத்துல ஒரு பையன் உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்ததும் நம்ம லூஜாவும் அங்க போய் உட்காந்துக்கிறான். அந்த பையன் கிட்ட நம்ம ஃப்ளோராவை பத்தி எல்லா டீடைல்ஸுமே சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அவனும் ஒரு ரூமுக்கு வந்துடுறான். சரி தூங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய கட்டில் கடையில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன அப்படின்னு குளிஞ்சு பார்த்தா நம்மளுடைய ஃப்ளோரா தான் அங்க படுத்துட்டு இருக்கா. அப்பதான் லூஜா இந்த ஃப்ளோராவை பத்தி சொன்னது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. உடனே லூஜாவை கூட்டிட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. வந்து பார்த்து நம்ம ஃப்ளோரா பார்த்ததும் அவங்க 3 பேருமே அங்கேயே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஃப்ளோரா அங்க இருந்து பறந்து போயிருப்பா. அதனால சரி சீக்கிரம் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புவாங்க. பட் நம்மளுடைய லூஜா அங்க இருந்து வரல. ஏன்னா இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒன்னு கிடைச்சிருக்கா அப்படின்றதுனால நான் இதுக்கப்புறம் வரல அப்படின்னு சொல்லிடுறா. சரி அவளுடைய சிச்சுவேஷனையும் அங்க இருக்கிற எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு இவங்க 3 பேருமே திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க. அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு பயங்கரமா கால் வலி அப்படின்றதுனால அவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டாரு. இதுக்கு என்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோயின்ஸ் மட்டும் அங்கிருந்து கடகடன் நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்ப வந்திருக்கிறது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள. அப்படியே நைட் லேட் ஆனதுனால அங்க ஒரு ஷெட் மாதிரி ஒண்ணு போட்டு அவங்க 3 பேருமே அங்க படுத்து தூங்குறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஃபயர் ஃபைட்டருக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அது என்னன்னு போய் பார்த்தாதான்
தான் அங்க நம்ம ஃப்ளோரா உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த மரத்துல நிறைய வேரெல்லாம் இருக்கும். அதுல அவ காலு கையெல்லாம் மாட்டிட்டு அவளால அங்க இருந்து மூவ் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவா. அதை பார்த்ததும் அந்த ஃபயர் ஃபைட்டர் ஓடி போய் நம்ம ஃப்ளோராவை காப்பாத்துறாங்க. கையில லைட்டா அடிபட்டிருக்கும். அதுக்கு ஒரு கயிறு மாதிரி அவ கட்டி கட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம ஃப்ளோரா அமைதியா பறந்து போக ஆரம்பிக்கிறா. காலையில விடிஞ்சதும் ஹீரோ ஹீரோயின்ஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. லாஸ்ட் டைம் அவளை காப்பாத்தணும்னு நினைச்சேன், பட் முடியல. இந்த டைம் நான் அவளை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனசு திருப்தி ஒண்ணு வருது. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறா, அப்ப என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ ஒரு பறவை தானே, அவ இப்ப எங்கேயாச்சும் பறந்து சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுனால நம்ம ஃபயர் ஃபைட்டர் அங்க இருந்து கிளம்புறாரு. பட் இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினால பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்க திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க தேடும் போதுதான் கடலை பார்த்து நிறைய பறவைகள் பறந்துட்டு இருக்கும். அந்த கூட்டத்துக்கு நடுவுல நம்ம பொண்ணும் பறக்கிறத அவங்க பாக்குறாங்க. பட் அவங்க அங்க போய் பாக்கிறதுக்குள்ள ஃப்ளோரா இன்னுமே பயங்கர ஃபாஸ்டா பறந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிடுறா. ஃப்ளோராக்கு அவங்க அம்மா அப்பா கூட வாழ்றது ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாலுமே அவ உண்மையாவே அவளோட ஆசை பறக்கணும் அப்படின்றதுதான். அதுதான் அவளுக்கு இன்னுமே நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. அவ என்னதான் இருந்தாலும் ஒரு பறவை தான், அவளுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம எவ்வளவுதான் அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சாலுமே அவ திரும்பவுமே பறந்து போகதான் ட்ரை பண்ணுவா அப்படின்றத அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தால ரெண்டு பேருமே சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பஸ் ஏறதுக்காக போறாங்க. பட் ஃப்ளோரா என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தைதான் அப்படின்றதுனால திரும்பவும் அவளால பறக்க முடியாம போகுது. தொப்புன்னு அந்த தண்ணியிலேயே விழுந்துடுறா. இது நம்ம ஹீரோ கவனிச்சிடுறாரு. அதனால டக்குன்னு ஓடி போய் ஃப்ளோராவை காப்பாத்திடுறா. அப்புறம் திரும்ப காப்பாத்தி அவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு ஃப்ளோரா திரும்பவும் கிடைச்சிட்டதுனால அவங்க ரொம்பவே சந்தோஷமா அதை என்ஜாய் பண்றாங்க. இப்ப அப்படி இன்னும் கொஞ்ச நாள் கடந்து போகுது. இப்ப அந்த கையில பட்டிருந்த அடி எல்லாமே கொஞ்சமா சரியாயிடுச்சு. அப்படி இருக்குதான் ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நான் ஃப்ளோரா திரும்பவும் பறக்கிறதுக்காக ட்ரை பண்றா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு விஷயம் எல்லாமே புரியுது. இவ என்னதான் நம்ம கூட வளர்ந்தாலுமே இவ உண்மையாவே ஒரு பறவை தான். இங்க வாழ்ற எல்லா உயிரினத்துக்கும் மனுஷங்களுக்கும் அவங்கவுங்க லைஃப அவங்கவுங்களே அமைச்சுக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம ஃப்ளோராக்கும். அவ பறக்கணும்னு நினைச்சா அவ இஷ்டம் போல பறக்கலாம். நம்ம யார் அவளை பிடிச்சு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஒரு மலை மேல கூட்டிட்டு போய் என் குழந்தைக்கு பறக்கணும் இல்லையா, நீ தாராளமா பற அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பறக்க விட்டுடுறாங்க. இப்படியே இந்த படம் இங்க முடியுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.